சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தாயி பயந்துட்டியா? அஷிஷோ பயம் காட்டி போட்டு பயந்துட்டியான்னு கேக்குறியா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஆனா நான் பயப்படல, சும்மா பயப்படுற மாதிரி நடிச்சேன். எப்படி இருந்துச்சு ஆக்டிங்? ஐயோ பிரமாதமா இருந்தது தாயி. இப்பேற்பட்ட பேய் எதிரில வந்தாலும் என் புள்ள பயப்பட மாட்டா. இப்ப எப்படி பயந்தான்னு ஒரு நிமிஷம் என்னையே யோசிக்க வச்சுட்டமா. சரி சரி, ரெண்டு பேரும் ஓவரா நடிக்காதீங்க, அப்பட்டமா தெரியுது. ஆமா, இவ்ளோ உற்சாகமா பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தியே, அப்படி என்ன சந்தோஷம்? அம்மா, இன்னைக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அத சொல்றதுக்கு வார்த்தையும் இல்ல. அம்பட்டு சந்தோஷமா இருக்க. தாயி, அப்படி என்னமா சந்தோஷம்? அத சட்டு போட்டுன்னு பில்டப் பண்ணாம சொன்னா நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம்ல. அப்படி கேளுங்கப்பா. இப்போ ஒவ்வொன்னா நான் எடுத்து விடுறேன், நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷத்துல மிதங்க. என்னைய அந்த ஆதிசங்கரி பார்த்ததும் மகாலட்சுமி மாதிரி இருக்க, நீ வந்து விளக்கேத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் தங்குறதுக்கு நல்ல ஏசி ரூம் கொடுத்திருக்காங்க. சகல வசதியோட இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் எதையோ ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல தாயே, நீ முறையா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வேலைக்கு சேர்ந்தப்போ எங்க கிட்ட வீட்ல வந்து கதையா அளந்து விட்டியே, அத எல்லாத்தையும் திரும்ப யோசிச்சு பாத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்பவும் ஏதாவது கதையை அளந்து விடுவியோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு தாயே. அம்மா, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்போ அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அதே மாதிரி எல்லா நேரத்திலயும் பொய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் என்னைய பார்த்து என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஜாலிக்கு சொன்னேன். அதெல்லாம் மறந்துருங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போறது உண்மை, சத்தியம். இத நீங்க ரெண்டு பேரும் நம்பிதான் ஆகணும். என்னங்க, நம்பலாமா வேண்டாமா? அத கலைவாணி சொல்லி முடிச்சதும் முடிவு பண்ணிக்கலாமே. அப்பா, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டீங்களா? தாயே, சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணமா. நீ சொல்லு தாயே, சொல்லு. அப்படி வாங்க வழிக்கு. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா சமையல் வேலைய சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, விதவிதமா சமைச்சு போட்டு அசத்துன்னு அசத்தி புட்டேன். எல்லாரும் என் சமையல சாப்பிட்டு பார்த்து அப்படியே மிரண்டு போய் என்னை பாராட்டி தள்ளிட்டாங்க. என்ன, நான் சொல்றது நீங்க ரெண்டு பேரும் நம்பலையா? அட என்னமா இப்படி கேட்டுட்ட? சமையல நீதான் சிறப்பா செய்வியே. நீ சமைச்சா இந்த ஊர் முழுக்க மணக்குமேமா, அது எங்களுக்கே தெரியுமேமா. அது அந்த நம்பிக்கை இருக்கணும். என்ன ரெண்டு பேரும் ஏதோ உள்நோக்கத்தோட சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன் சந்தோஷத்தை பார்த்து நாங்க பூரிச்சு போய் ரெண்டு பேரும் சிரிக்கிறோம்மா. முதல்ல அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா இப்பெல்லாம் எனக்கு ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. அது ஏன் தெரியுமா? ஏமா? கேள்வி உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். திருப்பி என்னையவே கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அது இல்ல, அந்த வீட்ல இப்போ உனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னா அது ஏன்னு நீ தான் சொல்லணும். எங்க கேட்ட கேள்வி கேட்டா நாங்க என்னமா பதில் சொல்ல முடியும்? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி, நானே பதில் சொல்றேன். முதல்லலாம் அந்த வீட்ல என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்ப வீட்டை விட்டு போக சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டே ஒவ்வொரு நாளும் ஓடிருச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. நான் வாழ போற வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு.
இப்போ செழியன் என்கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாக. நிச்சயமா என் மனச அவங்க புரிஞ்சுப்பாக. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா வந்துருச்சு. விட்டு போன உறவு கூடிய சீக்கிரம் தொடர போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி. நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கிறது எட்டி பார்க்கும் போதே கூடவே வேதனை நம்மள தொட்டு பார்க்கணும்னு நினைக்கும். அதனால எப்பவும் எதுலயும் நீ ஜாக்கிரதையா இரு தாயி. அதுதான் முக்கியம். சரிப்பா. அந்த செழியன் உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நீதான் கலைவாணிங்கிற விஷயம் மத்த யாருக்கும் தெரியாம பாத்துக்கோமா. தெரிஞ்சிருச்சுனா இவ்ளோ நாள் நாம பட்ட கஷ்டம், நாம வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுமா. ஒன்னும் ஆகாதுமா. நான் ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை போட்டிருக்கேன். அது யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரத்துல அசைச்சு பார்க்க முடியாது. இங்க பாரு, நம்பிக்கைன்னு ஒண்ணு வாழ்க்கையில கூட இருந்தா நம்ம வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாது. பாத்துக்கலாமா, பாத்துக்கலாம். ஆமா தாயி, ஆதிசங்கரிக்கும் சுப்பிரமணிக்கும் மருத்தாளி சடங்கு நடக்க போறதா சொன்னியே, அத என்னைக்குமா நடத்துறாங்க? நாளைக்கு தான்ப்பா நடக்க போகுது. ஆதிசங்கரிய சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுக்கும் போது என்கிட்ட தான் வந்து கேட்டான். நான் தான் அவனுக்கு தைரியம் சொல்லி, நீ கல்யாணம் பண்றா, யார் எதிர்த்தாலும் நான் உன் முன்னால நின்னு உன் கல்யாணத்தை நடத்துறேன்னு சொன்னேன். அப்ப அவங்க கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு எதுவா இருந்தாலும் என் பேச்ச கேட்டுதான் சுப்பிரமணி முடிவெடுப்பான். ஆனா இன்னைக்கு மத்தவங்க பேச்ச கேட்டு தோல் கொடுத்த என்னையே தூக்கி எறிஞ்சிட்டாமா. அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க சுப்பிரமணி மாமா மேல வச்சிருக்க நட்பு விலை மதிக்க முடியாததுன்னு அவருக்கு புரிய வைப்பேன். என் நண்பனை விட ஒசந்தது இந்த உலகத்துல எதுவுமே இல்லன்னு கூடி சீக்கிரமே அவருக்கு தெரிய வைப்பேன். இது நடக்கும்பா, நீங்க வேணா பாருங்க. இருக்கவங்க எல்லாம் ஷார்ப்பான பசங்க சார். இங்க பாரு, மேடம் தான் கூப்பிடுறாங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்க மேடம். இன்னைக்கு அந்த மருத்தாளி சடங்கு நடக்க கூடாது. செழியனை கோவில்ல இருந்து தூக்கி நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்து கதைய முடிக்கணும். மருத்தாளி சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி செழியன் செத்துட்டான்னு வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியணும். செழியன் வீட்ல அழற சத்தம் தான் கேட்கணும். சாவு நடந்தா கல்யாணம் தடப்படும். அதுக்கப்புறம் சுப்பிரமணி கதைய முடிச்சிடலாம்.